ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபோனில் இவ்வளோ சிஸ்டங்கள் இருக்குது. ஆனால் எல்லா சிஸ்டத்தையும் போய் நாங்கள் பார்க்குறது இல்லை. அந்த வகையில் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஓல்ண்டு கொடுத்து விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பாப்அப் வியூன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இதில் நான் இப்போ கூகுள் குரோமில் இருக்கிறேன். இப்போ கூகுள் குரோமில் இருக்கேன். எனக்கு இதுக்கு மேலாலேயே இன்னொரு விண்டோஸ் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் தான் இப்போ அதுக்கான செட்டிங் தான் நாங்கள் செய்யப்படுறோம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஆப்ஸை தூக்கி போடுறேன். போட்டோன்னே அந்த ஆப்ஸ் தான் வருது, ஆனால் அதுக்கு பின்னால் இந்த கூகுள் குரோம் வரலை. ஸோ அந்த வகையில் இதுக்கு சில செட்டிங்ஸ்கள் இருக்குது. அந்த செட்டிங்ஸில் நாங்கள் ஈஸியாக செஞ்சோம்னு சொன்னால் ஓகே இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்குக்கு போங்க. செட்டிங்குக்கு போனோன்னா இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வரைக்கில் பார்த்தா அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதுக்கு போங்க. அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், மேலே லேப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. LABS லேப்ஸ் அண்ட் இதில் மல்டி விண்டோஸ் ஃபார் ஆல் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. பாருங்கள், அந்த முதலாவது அதை ஓகே பண்ணி விடுங்க. ஓகே பண்ணி ஆன் பண்ணி விடுங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் கூகுள் குரோமுக்குள்ளே இருக்கிறேன். கூகுள் குரோமுக்குள்ளே இருந்துட்டு இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுற ஆப்ஸை தூக்கி அதில் ட்ரக் பண்ணுறேன். பண்ணோன்னா பாருங்கள், அந்த ஆப்ஸ் மேலே பின்னுக்கு கூகுள் குரோம் இருக்குது. இது ரெண்டு ஆப்ஸையும் ஒரே டைம்லேயே நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். பெரும்பாலும் இப்போ யூடியூப் பார்க்குறாக்கள் யூடியூப் மெசேஜ் எதுவும் வந்துட்டேன்னு சொன்னால் டக்குன்னு யூடியூப்பை கட் பண்ணி போட்டு மெசேஜுக்குள்ளே போய் மெசேஜை டைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் தெரிஞ்சால் நீங்கள் யூடியூப்பையும் பார்க்கலாம், மெசேஜையும் டைப் பண்ணி ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக உங்களுக்கு இது இருக்கும். இதுதான் சொல்லுவாங்க பாப்அப் வியூ செட்டிங்னு சொல்லி. இந்த செட்டிங்கை கட்டாயம் உங்களோட ஃபோனில் செஞ்சு வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இன்னொரு மெத்தட்லேயும் பாப்அப் வியூ செய்யலாம். உங்களோட இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். கீழே இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆக்குங்க. உங்களோட டிஸ்பிளே ஆக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பாப்அப் வியூன்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே இந்த மாதிரி பாப்அப் வியூவை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். முதலாவது சொன்ன ஒரு மெத்தட் இப்போ சொன்னது இது ரெண்டாவது மெத்தட். இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் பின்னுக்கு மியூசிக் பிளேயரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேலையில் மியூசிக் பிளேயரை பின்னுக்கு நான் ஆன் பண்ணி வச்சுக்கொண்டு கூகுளில் பார்க்குறேன். இது பாருங்கள், இப்போ அந்த கிளிக் பண்ணி அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வியூவாக மாறும். அதாவது மேலே கூகுள் ப்ரௌசரும் கீழே MP3 அதாவது மியூசிக் பிளேயரும் கீழே வேலை செய்யுது. ஓகே, எங்களுக்கு இது இப்போ மேலேயும் கீழேயும் சேஞ்ச் ஆகணும்னு சொன்னால் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது மேலேயும் கீழேயும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கொண்டு இருக்கும். உங்களுக்கு என்ன சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு பாருங்கள், ஓப்பன் இன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வியூன்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வரும். அதில் கீழே கேட்கும் செலக்ட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் கீழே இருக்கிறதில் ஆப்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஓகே, அதில் நீங்கள் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஈஸியாக இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற முறை. அதோட இப்போ இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை ட்ராக் பண்ணி கீழே விட்டோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அடுத்த ட்ரிக், இது ஒரு 4வது ட்ரிக்காக இருக்கும். இந்த ட்ரிக்கை பாருங்கள், மேலே செட்டிங்குக்கு போங்க. செட்டிங்கில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லி இருக்குது. அதில் பாருங்கள் ப்ரீஃப் பாப்அப் செட்டிங்னு சொல்லி இருக்குது. அதில் போய்ட்டு லைட் ஸ்டைல்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இது பெரும்பாலும் யாருமே அப்படி யூஸ் பண்ணுறல. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருந்தோ வைபரில் இருந்தோ இல்லை டெலிகிராமில் இருந்தோ என்னத்தில் மெசேஜ் வந்தாலும் இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்கள், இந்த லைட் பத்துற மாதிரி, ஹார்ட் வர்ற மாதிரி, மெசேஜ் வரையக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுக்கு என்னதான்
மெசேஜ் வந்தாலும் இது இது வந்து இதில் வந்து இந்த மாதிரி லைட் செட்டிங்கும் வரும். அதோடு வந்து இப்போ எங்களுக்கு தேவையான கலர்ஸ், அதாவது வந்து வர்ற மெசேஜின் கலரை வந்து நாங்கள் தேவையான கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இப்போ அட்வான்ஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதில் டிரான்ஸ்பரன்சி என்று இருக்குது பாருங்கள். அது வந்து ஹையில் இருக்கணுமா லோவில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்ற டியூரேஷன் சொல்லியிருக்கு, அதாவது அந்த பிளிங்க் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக பிளிங்க் பண்ணணுமா இல்லை ஸ்லோவாக பிளிங்க் பண்ணணுமா இல்லை மீடியமாக பிளிங்க் பண்ணணுமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்த இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் போங்க, அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் சொல்லி இருக்குது பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனை இது பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு உங்களோட டெஃபால்ட்டாக இருக்கிற மெசேஜ் வந்து பபுள்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒவ்வொரு மெசேஜ்களும் வந்து நீங்கள் என்ன ஒரு ஆப்ஸ் பார்த்து கொண்டு இருந்தாலும் மெசேஜ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேல் ஸ்க்ரீன்லேயே வரும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸ்மார்ட் பாப்னு சொன்னால் ஒரு மெசேஜ் மட்டும் வரும், அது மேலே மட்டும் இருக்கும். பபுள்ஸ் சொன்னால் நிறைய மெசேஜ் அப்படியே வந்து ரவுண்டாக அந்த மாதிரி இருக்கும். அதிலே காட்டுது பாருங்கள், உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுது. அடுத்த வந்து 6வது ட்ரிக் வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ பெரும்பாலும் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, வைபர் யூஸ் பண்ணுவீங்க, மெசேஜ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜை போட்டுட்டு டிலீட் பண்ணிடுவாங்க. அப்போ டிலீட் பண்ணான்னு சொன்னால் அவங்க என்ன மெசேஜ் போட்டாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க அங்கே டிலீட் பண்ணின அவ்வளோ மெசேஜும் வந்து இந்த இதுகளுக்குள்ளே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் A to Z யார் யார் என்ன செய்கிறாங்க, என்ன மெசேஜ் எங்களுக்கு வரல, வந்த மெசேஜ் சகல டீட்டெயில்ஸும் வந்து இதுக்குள்ளே இந்த பாருங்க. வாட்ஸ்அப்னு சொல்லிக்கலாம், வாட்ஸ்அப்புக்குள்ளே யார் யார் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரிக்கில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கும். இதான் நோட்டிஃபிகேஷன். அடுத்த டிஸ்பிளே செட்டிங்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இப்போ டிஸ்பிளே செட்டிங்கு போவோம். இதை போயாச்சு போனோன்னு டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்கு. இதில் பாருங்கள் லைட் மோட் டார்க் மோட்ன்றது இருக்குது. இப்போ சில பேர் வந்து இரவையில் வந்து டார்க் மோட்டையும் பகலையில் வந்து லைட் மோட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நாட்கள் வந்து இதில் போய்ட்டு மெனுவலாக வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து டைமுக்கு டைம் அது மாறணும்னு சொன்னால் டார்க் மோட் செட்டிங்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சன்செட் டு சன்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கல. எங்களுக்கு விடியேக்கில் வந்து லைட் மோட்டும் இரவாகும் போது டார்க் மோட்டாகவும் வர்ற மாதிரி இது இருக்குது. அதில் கஸ்டம் ஷெடியூல்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஷெடியூல்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் எனக்கு என்னென்னு சொன்னால் 6 மணிக்கு வந்து, அதாவது பின்னேரம் 6 மணிக்கு வந்து டார்க் மோட் ஆகணும், காலம்புற 7 மணிக்கு பிறகு வந்து எனக்கு லைட் மோட் ஆகணும் என்று சொல்லித்தான் இந்த செட்டிங் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டைம் வரைக்குள்ள PM 6 மணி வரைக்குள்ள எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டார்க் மோட்டுக்கு மாறிடும். அதே மாதிரி காலம்புற 7 மணி மார்னிங் 7 மணின்னு சொன்னோன்னா எனக்கு லைட் மோட்டாக இது வந்து மாறிடும். அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிற செட்டிங் வந்து நெவிகேட்டிங் பார் தான் நாங்கள் பார்க்குற அடுத்த செட்டிங். இதில் வந்து பாருங்கள் பட்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. உங்களோட ஃபோனில் கீழே இருக்க நெவிகேட்டிங் பார் வந்து பட்டன்ஸாக வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா ஸ்வீப் கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் கீழே சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது நீங்கள் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பண்ணிக்கல ஸ்வீப் பண்ணிக்கல வந்து உங்களுக்கு பேக் போகும். மேலே கிளிக் பண்ணும்போது உங்களோட அந்த பட்டன் சிஸ்டத்தில் இருக்க நடு பட்டனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சென்டர் பட்டனுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபங்க்ஷன் பண்ணும். இதுவும் வந்து ஒரு சூப்பரான ட்ரிக். இந்த 2 ஆப்ஷன்லேயும் நீங்கள் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இதான் வந்து எங்களோட ஆண்ட்ராய்டில் இருக்கிற சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய்.